பசுமத்துக்கு உண்டாவதாக நம்ம லாஸ்டா பார்த்த மோரியா மலையை பத்தி தான் தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் மோரியா மலையும் சபையும் அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். மோரியா மலைக்கு நிறைய பெயர்கள் பார்த்தோம், நிறைய அர்த்தங்களையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. சொல்றேன். The Lord provides, தேவனிடத்தில் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்க பார்த்தோம். டு see, டு ப்ரொவைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அங்க மோரியா அப்படிங்கிற பேருக்கு இருக்குது. எபிரேய வார்த்தைகள் இருக்கிறது. மோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா விஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் மொரே அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா டீச், டீச்சர், ஏர்லி ரெயின் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த அர்த்தங்களை தான் அந்த மோரியா மலைக்கு இருந்துச்சு. இந்த அர்த்தங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைவேறும்படியாதான் மோரியா மலையில இருந்தது. ப்ரொவைட் அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் போய் நிக்கிறாரு, மகனை கொல்ல போறாரு, அங்க ஆடு கொடுக்கப்படுது. கர்த்தரிடத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அங்க கிடைக்குது. நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மோரியா மலையை வச்சு சபைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். சபைக்கு என்ன தேவை, ஒரு சபையில என்ன இருக்கணும், இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறது. இப்போ இந்த மோரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொன்னா ப்ரொவைட் அப்படின்னு சொல்லி, காட் வில் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப கர்த்தரிடத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ப்ரொவைட்ரி, ப்ரொவிடென்ஷியா அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியில இருந்து வந்துச்சு. அது அப்படியே பிரெஞ்சு மொழியிலே இருந்துச்சு. இங்கிலீஷ்ல ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக. இப்போ அது ப்ரொவைட் அப்படிங்கிற வார்த்தையில அது இருக்குது. அப்போ ஒரு செயலை செய்து கொடுப்பது, அவங்களுக்கு செய்யறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஒரு ப்ரொவைட் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யுது அங்க கொடுக்கப்படுது. அப்போ இந்த சபையில என்னென்ன காணப்படணும் அப்படிங்கிறதுல முதல் காரியம் இந்த ப்ராவிடன்ஸ், இது சபையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். படிக்க போறது ஒரு 3-4 விஷயங்களை படிக்க போறோம். முதல்ல கடவுளுடைய ப்ராவிடன்ஸ், கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்கிற அந்த அர்த்தத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த சபை தரிசனங்களை பார்க்கக்கூடிய சபையா இருக்கணும். மோர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் விஷன் அப்படின்னு சொல்லி, சபை தரிசனங்களை பார்க்கக்கூடிய சபையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மூன்றாவது, டீச், ஏர்லி ரெயின் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடிய சபையாக நம்ம அதை பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ப்ராவிடன்ஸ். ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான, ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம். தேவன் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய, நம்மள ஒரு அக்கறையோட இருக்கிறார். பாதுகாப்புக்கான அக்கறை, அக்கறையோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் ப்ராவிடன்ஸ்க்கான ஒரு அர்த்தம். இன்னொன்னு, சரியான நேரத்துல ஃபியூச்சருக்காக ப்ரிப்பேர் பண்றது, ஃபியூச்சருக்காக ரெடி ஆகுறது. ஒருவேளை ஒரு புள்ள தவண்டு போயிட்டே இருக்கும், ஒரு பள்ளம் வருது, இல்ல ஒரு படி வருது, கீழே விழ போகுது அப்படின்னு சொன்னா நம்ம ரெடியா இருப்போம் அந்த பிள்ளைய பிடிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் டைம்லி ப்ரிப்பரேஷன். அடுத்த ஃபியூச்சருக்கு என்ன நடக்க போதோ அதுக்காக டைமை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ராவிடன்ஸ். அதாவது நமக்கு என்ன தேவையோ, எப்ப தேவையோ அதை கொடுப்பதுதான் இந்த ப்ராவிடன்ஸ்க்கான அர்த்தம். அப்போ நம்ம தேவைகளை சந்திக்கிறது, சரியான நேரத்துல சந்திக்கிறது, இதுதான் ப்ராவிடன்ஸ். இன்னும் அத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி ஆபிரகாம் மோரியா மலைக்கு அழைக்கப்படுறாரு. அழைக்கப்படும் போது தன் மகனை இழந்துறதுக்காக தான் அங்க அழைக்கப்படுறாரு. தேவன் அவருக்கு கொடுக்கிறாரு. அவர் அங்க தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்துட்டு சிலர் திரும்பி வர்றாரு. ஈசாக்கு செத்து போக வேண்டியவன் புழைச்சு வெளியில வரான். தாவீது அந்த வாதைகளை நிறுத்துறதுக்கு பார்க்கிற ஒரு பெரிய வாளோட ஒரு தூதன் நிக்கிறத பாக்குறாரு.
அவருக்கு அங்க வாதை நிறுத்தப்படுது. சாலமோன் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வர்றத பார்க்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவன் அந்த இடத்துல பதில் கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு என்ன தேவையோ அத அங்க குடுத்திருக்காரு. ஆபிரகாம் போகும்போது சொல்றாரு, கர்த்தரிடத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அவர் பார்த்துக்குவாருப்பா, வா போலாம். தேவன் அங்க பார்த்துக் கொண்டார். ஆபிரகாமுக்கு என்ன தேவை? கத் ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுக்கு அதுவும் தேவை. அங்க கொடுக்கிறார். இப்போ தேவன் ஆபிரகாமுக்கு என்ன தேவையோ அத குடுக்குறார். ஆபிரகாம் எப்ப அந்த நாள்ல பார்க்கணும்னு நினைச்சா தெரியாது. நாளைக்கு பாத்துருவோம், இன்னைக்கு பாத்துருவோம், இல்ல மோரியா மலையில பாத்துருவோம்னு நினைச்சு போனானா இல்ல. அப்ப விசுவாசத்தோட தேவன் சொன்னத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அங்க தேவன் அவன் நினைச்சத அங்க காமிச்சு கொடுக்கிறார். எதெல்லாம் ஆபிரகாம் படிச்சு வச்சிருந்தாரோ, கேள்விப்பட்டிருந்தாரோ, அத அந்த மோரியா மலையில பார்க்கிறார். அப்போ ஈசாக்கு தன்னுடைய தகப்பனோட விசுவாசத்த அங்க பார்க்கிறாரு. பார்த்துக் கொள்ளப்படும்னா பார்த்துக் கொள்ளப்படுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் தேவன் ஒரு டைம்க்கு பிரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அந்த ஆடு திடீர்னு அங்க தேவன் அதிசயமா ப்ரொவைட் பண்றாரா? இல்ல ஏற்கனவே வச்சிருக்காரு அவருக்காக, ஆபிரகாமுக்காக. ஆபிரகாம் வரணும், அங்க பலி செலுத்தணும், பலி செலுத்துறதுக்கு தேவன் நிப்பாட்டணும், அந்த ஆட குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்காரு. தட்ஸ் ப்ராவிடன்ஸ். அந்த அந்த செயலத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு பார்த்துக் கொண்டார். நமக்கும் தேவன் பார்த்துக் கொண்டாரா அப்படின்னு சொன்னா நிறைய விதத்துல பார்த்துக் கொண்டார். நம்ம நினைச்சு பார்த்து ஒண்ணு ஒண்ணா நன்றி சொன்னா டைம் பத்தாது. அவ்வளவு பார்த்துக் கொண்டார். நம்முடைய பிறப்புல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ ஆபத்துக்களை சந்திச்சிருப்போம். தேவன் பார்த்துக் கொண்டார். கர்த்தரிடத்தில் அது பார்த்துக் கொள்ளப்படும். நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு தேவன் தயாரா இருக்கிறார். அது எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம வச்சிருக்க எல்லா ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு தேவைன்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணி கொடுத்தது. அப்போ கர்த்தரிடத்தில் அது பார்த்துக் கொண்டது. இப்போ நம்ம கேள்வி, நம்முடைய சபைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மோரியா மலையில தான் ஆலயம் கட்டப்பட்டுச்சு. சாலமன் ஜெபம் யாரெல்லாம் இங்க இருந்து ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுங்க. யாரெல்லாம் ஸ்தலத்தை நோக்கி ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்க. இப்போ கர்த்தரிடத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னா, இந்த சபை வர்றவங்களுக்கு தேவன் போல அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய சபையாக இருக்கணும். அவருடைய கேரக்டர்ல ஒண்ணு நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுக்கு கொடுக்கிறது, நம்ம தேவையை அறிஞ்சு செய்யறது. சின்ன பிள்ளைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடம், வாலிபர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடம், பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறதுக்கு இந்த சபை தேவை. இந்த சபை அடுத்தவங்க தேவையை சந்திக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவங்க கஷ்டத்துல போய் செய்யணும், அது செய்ய வேண்டியதா இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லுது, அவர்கள் தேவையை முன்கூட்டியே அறிஞ்சு செய்யறது. ஒருவேளை பண கஷ்டம் இருந்ததுன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா தீர்க்க தரிசனங்களை படிச்சு இந்த சபைக்கு எது தேவையோ அதை முன்னாடியே அறிஞ்சு செய்யறதுதான் தேவனுடைய சபை. என்ன முன்னாடியே அறிஞ்சு செய்யறது? டைம்லி ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். சரியான நேரத்துல எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்காக ரெடி ஆயிருது. நம்முடைய சபைக்கு தீர்க்கதரிசனங்களை சொல்லிக் கொடுக்குறோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனங்களை சொல்லிக் கொடுக்குறோமா? ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை எப்படி தெரிஞ்சுக்கும்? நான் நடந்துட்டு வருது, பாபிலோன் முடிஞ்சு போச்சு, மெதியபேஷா முடிஞ்சு போச்சு, கிரேக்கம் முடிஞ்சு போச்சு, ரோம் முடிஞ்சு போச்சு, அஞ்ஞான ரோம் முடிஞ்சு போச்சு, முடியல. முடிய போற நாட்கள்ல நம்ம பாதத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்லு வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோமா? இன்னைக்கு சபையில இருக்க மூப்பர்கள், வயதானவர்கள், பெரியவங்க சபைக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க.
எத்தனை யூத்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்? அந்த யூத் அடுத்து வரக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா? ஏன்னா அவங்க தான் அடுத்து நிக்க போறாங்க சபையில. இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிற மாதிரி உங்க பிள்ளைங்க வரப்போற சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்களா? இப்போ நம்ம சபைய ஃபியூச்சர் ஈவென்ட்ஸுக்காக ரெடி பண்றோமா? இந்த சபை தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுதா? வெறும் இந்த ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ்ல இது மட்டும் கிடையாது. ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு நம்ம பிள்ளைங்கள ரெடி பண்றோமா? வசனங்களை மனப்பாடம் செய்யுது. வசனம் மனப்பாடம் பண்றது பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஆயிப்போச்சு. பெரியவங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் எல்லா இதுலயும் அத மனப்பாடம் பண்ணேன். 80, 89 வயசுக்கு அப்புறம் கூட உயிர் படம் முழுசா மனப்பாடம் பண்ணி சொன்ன ஆட்கள் இருக்காங்க. அப்போ வயது வித்தியாசம் கிடையாது. எந்த வயதிலையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? மனப்பாடம் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணணும். வேதம் கிடைக்கக்கூடாத நாட்கள் வரும்போது என்ன செய்வோம்? நான் அப்படிதான் கேட்கும்போது சொன்னேன். கையில ஃபோன் இருக்குது. அதுல ஆஃப்லைன்ல கூட என்னால படிக்க முடியும். அந்த புக்க, பைபிள. நெட்ல சர்ச் பண்ணா நான் எந்த வசனத்த போடுறேனோ அந்த வசனம் நிக்கும். அப்பதான் கேட்டாங்க, அப்டேட் வந்துகிட்டே இருக்குதா உங்க செல்போனுக்கு? ஆமா. ஒரே ஒரு அப்டேட்ல உங்க பைபிள மாத்த முடியும். திரும்ப நீங்க பார்த்துட்டு இருந்த பைபிள் திரும்ப கிடைக்கக்கூடாத நாட்கள்ல அந்த பைபிள மாத்த முடியும். ஒரே ஒரு அப்டேட். அப்டேட் இல்லாம நெறைய ஆப்புக்குள்ள போவே முடியாது. அப்படியே நிக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வச்சிருக்க பைபிள் என்னைக்குமே நிலையானது இல்ல. சரி நான் பிசிக்கல் காப்பி ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன். எங்க தூக்கிட்டு ஓடுவீங்க? நான் கடையில போய் ஒரு பைபிள் வாங்கிக்குவேன். இப்போ கடையில நெறைய பைபிள் விக்கிறாங்க. தமிழ் பைபிளே 4, 5 பைபிள் வந்துருச்சு. அதுல புதுசா ஒண்ணு பொது மொழிபெயர்ப்பு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அது வேண்டாம். எங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அது வேண்டாம். நம்ம 2 பேத்துக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஒத்து போதோ அத மட்டும் வச்சுக்குவோம். பொது மொழிபெயர்ப்பு. எங்க இருந்து வேண்டான்னு சொல்லி வெளியில வந்தாங்களோ, அவர்களோட ஒரு சமரசம். அப்ப அந்த பைபிள் எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு ஆழமாக படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? சந்தேகங்கள தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? பிள்ளைங்களுக்கு கடைசி நாட்கள்ல வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னும் சபையில பிள்ளைங்களுக்கு கடைசி நாட்கள்ல வரக்கூடிய உபத்திரவங்கள பத்தி சொல்லிக் கொடுத்திருக்கோமா? சின்ன உபத்திரவம், பெரிய உபத்திரவம், எண்ட் டைம் ப்ராபஸிஸ பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமா? சபையில உள்ள வரும்போது ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் சபைக்கு வந்து அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நல்லா படிப்ப, நல்ல மார்க் எடுப்ப, கடவுள் முன்னாடி போய் நீ முன்னாடி நிப்ப. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசி நாட்கள்ல வரக்கூடிய துன்பத்த பத்தி அல்லது அ அன்னைக்கு நடக்க போறக்கூடிய அந்த ட்ரிபுலேஷன்ஸ பத்தி நம்ம சொல்லிக் குடுக்குறோமா? ஆபிரகாம் ஒரு பெரிய கஷ்டத்துல அங்க போய் நின்னாரு. தன் மகன பலி செலுத்தக்கூடிய நேரத்துல கர்த்தர் அவனுடைய காரியத்த பார்த்துக் கொண்டார். தாவீது ராஜா தன்னுடைய கஷ்டத்துல போய் நிக்கிறான். என்னுடைய தவறுனால இவ்ளோ ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. தேவனிடத்தில் இது பார்த்துக் கொள்ளப்பட்டுச்சு. தேவனுக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணார். அவனுக்கு வேத நிப்பாட்டி கொடுத்தார் பாதைய. பிள்ளைகளுக்கு தேவன் பார்த்துக் கொள்வாருங்கிறத சொல்லிக் குடுக்குறோமா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவால்ல. அது கர்த்தரிடத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அவருக்கு இது சரின்னு சொன்னா சரி, இது தப்புன்னு சொன்னா தப்பு. இது நமக்கு நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா நடக்காது. எல்லாமே தேவனுடைய பாதத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி, கருத்துக்குள்ள அடங்கி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக் குடுக்குறோமா? சபைன்னா சபை தான் சொல்லிக் குடுக்கணும்னு அவசியம் இல்லங்க. வீட்ல நம்ம சொல்லிக் குடுக்கணும் பிள்ளைகளுக்கு. வாரத்துல அத்தனை மணி நேரத்த வச்சுக்கிட்டு, சபையில போற 2 மணி நேரத்துல மட்டும் சொல்லிக் குடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா முடியாது.
ஒரு சபை தேவனுடைய சபை போல இருக்கணும், மூரியாமலை போல இருக்கணும்னா, மூரியாமலை போல சபைக்கு என்ன தேவையோ, பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய சபையாக இருக்கணும். மோரியாமலைக்கு வந்தாரு ஆபிரகாம். தேவனுடைய வழிநடத்தலை பார்த்துட்டு வெளியில போனார். சபைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரும், நம்முடைய சபைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரும் எதை பார்த்துட்டு வெளியில போறாங்க? நம்முடைய அரசியலையா, நம்முடைய சத்தியத்தை பத்தின பெருமையா, நம்முடைய சபையுடைய பில்டிங்கையா, எதை பார்த்துட்டு வெளியில போறாங்க? இன்னும் எஸ்ஐ கேட்ட மாதிரி அவங்க வந்து எதை பார்த்துட்டு போனாங்க? உள்ள வர்ற ஒவ்வொரு நபருக்கும் தேவனுடைய வழிநடத்தல நம்ம காண்பிக்கிறோமா? தேவன் உங்களுக்காக இந்த சபையை அமைச்சிருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு காமிக்கிறோமா? நீங்க இன்னைக்கு வருவதற்காக சபை முன்னாடியே இங்க இருந்து இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறோமா? அதுதான் தேவனுடைய வழிநடத்தல். நான் பிறந்து இந்த சபைக்கு வரணுங்கிறதுக்காக இந்த சபை முன்னாடியே கட்டப்பட்டிருக்குது. தேவனுடைய வழிநடத்தல். அதுக்கான பேரண்ட்ஸ கொடுக்கிறாரு, இடத்த கொடுக்கிறாரு. இல்ல புதுதா வர நபர்களுக்கு வழி ஆயத்தம் பண்றாரு இந்த சபைக்குள்ள வர்றதுக்கு. அப்படி உள்ள வர்றவங்கள்ட்ட என்னத்தை நம்ம காண்பிக்கிறோம்? எதை பார்த்து அவங்க இந்த சபை விட்டு வெளியில போகணும்? இதனுடைய வழிநடத்துதலையா அல்லது நம்மளையா? இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணுவோம். நம்முடைய வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட தேவன் நம்மள்ட்ட இதே கேள்விதான் கேட்பார். அவங்க என்னத்தை பார்த்துட்டு போனாங்க? அழகான பெயிண்டிங், அருமையான டெக்கரேஷன், நம்முடைய பணபலம், நம்முடைய கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வெளில போனாங்களா? அல்லது தேவனை பார்த்துட்டு வெளில போனாங்களா? தேவன் அவர்களுக்காகவும் அந்த ஆயத்தத்தை செஞ்சு வச்சிருக்காரு. ஒரு முறை பாஸ்டர் டக் பேச்லர் அவங்க பேசும்போது சொன்னாங்க, மலை மேல ஒரு வீட்டை கட்டினாராம். மலை மேல வீடு கட்டுறதுன்னா கேஸ் வர்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரிசிட்டின்னு என்னென்ன தேவையோ எல்லாமே சோலார்ல இயங்குற மாதிரி செஞ்சிருக்காரு. கேஸுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சு வீடை பிரம்மாண்டமா கட்டியிருக்காரு. அதாவது அவரு வெளியில இருந்து பெரிய தேவை இல்லாதவருக்கு அந்த வீட்டை கட்டிட்டார். கட்டின போதகருக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது சபைக்கு வராத ஒரு நபர் சபைக்கு அன்றைக்கு அவர் வீட்டுக்கு கேஸுக்காக வந்திருக்காரு. அவர் கேஸ்க்காக அவர் உள்ள வரும்போது பாஸ்டர் பார்த்துட்டாரு. ஆச்சு இவனை பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. சந்தோஷமா அவனு பேசுறாரு. அவன் பிசினஸ் விஷயமா உள்ள வந்திருக்காரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு அந்த பையன் வீட்டுல கிடைச்சிட்டான்னு சொல்லி உள்ள வரும்போது அந்த பையன் இருக்கிற பாஸ்டர் இங்க வந்து இருக்கிறீங்களே, இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? உடனே வீட்டை சுத்தி காமிச்சிருக்காரு. பாருங்க, இவ்வளவு சோலார் வச்சிருக்கேன், இவ்வளவு பேட்டரி வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன், மோட்டர் வச்சிருக்கேன், அந்த இடத்துல அப்படி பண்ணிருக்கேன், இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி எல்லாமே காமிச்சிருக்காரு. அது ஒரு ரொம்ப நேரமா பாஸ்டர்கிட்ட பேசி இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டார். போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாஸ்டருக்கு உரைச்சிருக்குது, சபைக்கே வராம இருந்தான், அவனை நான் ஏன் கேட்காம விட்டுட்டேன்? ஏன் வீட்டுக்கு வந்த அந்த ஒரு ஆத்மாவுக்கு நான் ஏன் கடவுளை காமிக்காம விட்டேன்? நீ ஏன்பா சபைக்கு வரலன்னு கேட்காம விட்டேன்னு வருத்தப்பட்டார். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வர்றாங்க. எத்தனை பேர் தேவனுடைய வழிநடத்தல பார்த்துட்டு போறாங்க? இவங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போற ஆட்கள் எத்தனை பேர் பாக்குறாங்க? தேவன் என்ன இதுக்காகவே இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி பாக்குற எத்தனை பேர் நம்ம வீட்டை போட்டு போறாங்க? நம்ம சபைக்கு வர்றவங்க நான் இதற்காக தான் தேவனை பாக்குறதுக்காக வந்த, தேவனை வழிநடத்தி இங்க கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. தேவனை பார்க்கிற அனுபவத்தை நம்ம கொடுக்க கற்றுக்கணும். அது மூரியா மலையாக நம்ம வீடோ அல்ல நம்ம சபையோ இருக்கணும்னா தேவனை காண்பிக்கிற நபர்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம இருப்போம். தேவன் நமக்கு மாத்திரமல்ல மற்றவங்களுக்கும் தேவன் அவங்களுடைய வழிநடத்துவராக, அவங்களுக்கு தேவைகளை சந்திப்பவராக இருப்பார். ஆமென். நல்ல ஒரு செய்திக்காக